இன்னைக்கு ஒரு மிரட்டலான ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம். Yamahaவோட ஃபீலை கொடுக்குறது பார்க்கும் பொழுது Yamaha RX 135க்கு ஒரு ஈக்குவலண்ட்டான ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். கதையை அளக்காமல் சொல்லுப்பா, நீங்கள் சொல்கிறது புரியுது. அதனால அந்த கமெண்ட்ல அன்னசரியாக நீங்கள் கழுவி ஊற்றாதீங்க. ஸோ முக்கியமான விஷயம் இதோட ப்ரைஸ். வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு ஒரு மிரட்டலான ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம். ஒரு கிளாஸியான வெஹிக்கிள் இது. நீங்கள் பார்த்தாலே தெரியும், இது ஒரு மிகப்பெரிய மாடல். Yamaha RX 135க்கு ஒரு ஈக்குவலண்ட்டான ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஒரு பக்கா கம்ப்யூட்டர். வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வெஹிக்கிள் இதுதான் மக்களே. பார்க்குறதுக்கே பயங்கர கிளாஸாக இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் நமக்கு ஒரு Yamahaவோட ஃபீலை கொடுக்குறது பார்க்கும் பொழுது. கலர் ஆப்ஷன்ஸு, சீட்டு, வீல், மோட்டர் பவர் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம்ஆர்ன்ற பிராண்டு, ஆந்திரா பேஸ் கம்பெனி. மாடல் நேம் பார்த்தீங்கன்னா பிரிகேடர். இந்த பிரிகேடரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இப்போ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பெட்ரோல் வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாசிக் இருக்குது, ரெட்ரோ கிளாசிக் இருக்குது, ஸ்க்ராம்பிளர் டைப் இருக்குது, ரோட்ஸ்டர் டைப் இருக்குது, ஸ்போர்ட்ஸு, அது இது நிறைய இருக்குது. பட் ஈவியில் ஸ்போர்ட்ஸ் டைப் இருக்குது. பட் இந்த மாதிரி கிளாசிக்கோ இல்லை ரெட்ரோ கிளாசிக்கோ, நீங்கள் ரோட்ஸ்டரோ இல்லை ஸ்க்ராம்பிளரோ, நீங்கள் இந்த வெஹிக்கிள் வந்து எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சொல்லிக்கலாம். ஏன்னா ஈவியில் எதுவுமே பெருசாக கிடையாது. பட் இந்த ப்ராடக்டை கொண்டு நம்ம அந்த எல்லா இடத்துலையுமே நம்ம ஃபிட் பண்ணிக்க முடியும். இதோட ஃப்ரண்ட் சைடு வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு டெலிஸ்கோபிக் ஃப்ரண்ட் ஷாக் அப்சர் கொடுத்துருக்காங்க. வீல் சைஸ் பார்த்தீங்கன்னா 80, 100, 17 இன்ச் வீல் வந்துடுது. அலாய் வந்து அலுமினியம் அலாய், நல்லா ப்ரீமியமாக இருக்குது. மர்க்காடுமே நமக்கு மெட்டலில் வந்துடுது. அண்ட் தென் டிஸ்க் பார்த்தீங்கன்னா டிஸ்க்லேருந்து 220 mm டிஸ்க் கொடுத்துட்றாங்க. ஸோ இதுதான் ஃப்ரண்ட் சைட் பார்க்கும்போது நல்லாயிருக்கு. ஹெட்லைட்டு நல்லா ப்ரீமியம், பார்க்குறதுக்கு வந்து நம்ம ஒரு கிளாஸியாக இருக்குது. Yamahaவோட ஃபீல் ஆல்மோஸ்ட் கிடைக்கிதுன்னு சொல்லிக்க முடியாது. எப்போயுமே நம்ம Yamahaவை போய் காம்பரேட் பண்ண முடியாது. ஸோ நம்ம இதுக்கு அது காம்படேட் ஈவியில் நம்ம அந்த ஹெட்லைட்டு, அந்த ஃபினிஷிங் இண்டிகேட்டர் எல்லாமே அதே மாதிரி இருக்குது. இதுதான் இந்த பிரிக்கரோட ஃப்ரண்ட் டீட்டெயிலு. ஸோ ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா நல்லா வைடாக இருக்குது. உட்காந்து ஓட்டுறதுக்கு பயங்கர கம்ஃபர்ட்டாக இருக்குது. நல்லா அப்ரைட் பொசிஷனில் உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்குது. இது வந்து நார்மலாக வர்றது ஹேண்டில் பார். உங்களுக்கு இன்னும் ஷார்ட்டாக வேணும் அப்படின்னா நம்மளே கொடுக்குறோம். உங்களுக்கு இஃப்கேஸ் ஷார்ட்டாக வேணும்னா ஆப்ஷன் அவைலபிள் இருக்குது. எனக்கு ஷார்ட் ஹேண்டில் பார் கொடுங்க அப்படின்னா நம்ம அதுவுமே கொடுத்துடலாம் உங்களுக்கு இதில். ஸோ சுவிச்சஸ் வந்து ஆர்டினரி சிம்பிளாக ப்ரீமியமாக நீட்டாக இருக்குது. டிஸ்க் யோக் ரெண்டுமே நீட்டாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே மேலே பெருசாக டூ மச் ஆஃப் டெக்னாலஜி எதுவுமே இல்லை, ரொம்ப சிம்பிளாக இருக்குது. 2 கீ வந்துடுது, 2 ரிமோட் வந்து ஆன்டி அலாரம் ரிமோட்டும் வந்துடுது உங்களுக்கு. இது இந்த பிஎம்ஆர் கம்பெனி என்ன பண்ணாங்க, ஒன்னொன்னையுமே பார்த்து செஞ்சுருக்காங்க. எல்லாமே நல்ல கிளாசிக்காக இருக்குங்க. சீட் நல்ல சாஃப்டாக இருக்குது. 231 mm கொடுத்துருக்காங்க. ரொம்ப லென்த்தும் இல்லாமல் ரொம்ப ஷார்ட்டும் இல்லாமல் ஒரு 2 பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக போகிற மாதிரி இருக்குது. ரைடரும் பில்லியனும் நல்லபடியாக போகலாம், அந்த மாதிரி ஒரு நல்ல கம்ஃபர்ட்டில் இருக்குது. வண்டியோட ஹைட் பார்த்தீங்கன்னா 787 mm இருக்குது. நான் வந்து 5.9 ஹைட்டு. ஸோ எனக்கு ரொம்ப நல்ல கம்ஃபர்டபுளாகவே இருக்குது உட்கார்றதுக்கு. ஹைட்டு 2 காலுமே நல்லா லேண்ட் ஆகுது. உட்காரும் பொழுது நல்லா அப்ரைட் பொசிஷனில் நல்லா இருக்குது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது ட்ரைவ் பண்ணுறதுக்குமே. இப்போ 787ன்றது வந்து எல்லாருமே ரைட் பண்ணக்கூடிய ஹைட்டு தான். உங்களுக்கு பெரிய டஃப்லாம் கிடையாது. 787 mmன்றது ஓகே, பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 250 mm வந்துடுது. ஸோ ஒரு 250 mmன்றது நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸு. எதுலேயுமே உங்களுக்கு பெருசாக தட்டுறதுக்கு வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு இதில். ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்த்தோம்னா ரியர் டயருங்க. நல்லா ஒரு வெஹிக்கிள்லேயே ஈஸியாக ரோட மக்களை அட்ராக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த டயர் தான். 120, 80, 60 நல்ல ப்ராடாக இருக்குது. உங்களுக்கு நல்ல ரோடில் நல்ல grip இருக்கும். உங்களுக்கு ட்ரைவ் பண்ணும் பொழுது ஒரு தைரியமாக நீங்கள் ஓட்டலாம். எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீங்கள் நல்லா வளையலாம்.
டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 120, 80, 16 இன்ச் ரியரு, ஃப்ரண்ட் வந்து 17 இன்ச்சில் வருது. ரெண்டுமே டியூப்லெஸ் டயர்ஸ் தான் வந்துருது உங்களுக்கு இது. ஸோ இது வந்து ஹப் மோட்டர் தான். ஹப் தான் உங்களுக்கு பெல் டிரைவோ, செயின் டிரைவோ, மிட் டிரைவோ எதுவுமே கிடையாது. 5 கிலோவாட் இந்த மோட்டரோட பீக் பெர்ஃபார்மன்ஸு. இந்த 5 கிலோவாட் பீக் பெர்ஃபார்மன்ஸில் வந்து 130 to 140 கிலோமீட்டர் டாப் ஸ்பீட் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் என்னதான் மிட் டிரைவாக இருந்தால் எதாக இருந்தாலும் அதில் கொடுக்குறத இதில் கொடுக்க முடியும். இதோட மோட்டர் என்ன பிராண்ட் பார்த்தீங்கன்னா QS மோட்டர்ன்றது இருக்கிறதுலே ப்ரீமியமான மோட்டர். இது பயங்கர காஸ்ட் எஃபெக்டிவ். ஃபெயிலியர்ஸ்ன்றதே நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, மோட்டரில் இஷ்யூஸே கிடையாது. ஸோ இந்த 5 கிலோவாட் மோட்டர் பவரை வந்து நம்ம 3 கிலோவாட்டாக ரிலீஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு கம்பெனி வந்து. ஸோ அந்த 3 கிலோவாட் பார்த்தீங்கன்னா நம்ம 80 கிலோமீட்டர் வரை நம்ம ட்ரைவ் பண்ணிக்கலாம். குறுக்கு இந்த கௌசிக் வந்தா ஸோ அந்த 3 கிலோவாட்டில் இப்போதைக்கு 3 கிலோவாட் நம்ம ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். ஃபியூச்சரில் வந்து நம்ம 5 கிலோவாட்டை நம்ம அன்லாக் பண்ணலாம் கம்பெனி. இப்போதைக்கு நமக்கு இதில் இருக்கிறது வந்து 3 கிலோவாட் மோட்டர் தான் இருக்குது. உங்களுக்கு ஸ்பீடு வந்து 80 கிலோமீட்டர் வரை ட்ரைவ் பண்ணிக்கலாம். வாட்டர் ப்ரூஃப் 3 இயர்ஸ் நம்ம வாரண்டி கொடுத்துருவோம் மோட்டருக்குமே நமக்கு. ஸோ நமக்கு டேஞ்சர் லைட்டுமே நல்லா குட்டியாக பயங்கர கிளாசிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ டேஞ்சரில் ஸ்டாப் லேம்ப், ரியர் ஸ்டாப் லேம்ப்புமே குட்டி அழகாக இருக்குது. ஸோ அதுவுமே வந்து நமக்கு ஹேலோஜன்னு, இண்டிகேட்டர்ஸ் ஆல் இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹேலோஜனில் தான் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் எல்லாமே ஹேலோஜன் தான். ஸோ இல்லை எல்இடியே நமக்கு வரல. ஏன்னா நம்ம அந்த ஒரு கிளாசிக் ஃபீல் கிடைக்கணும் அப்படின்றதுக்காண்டி எல்லாமே வந்து ஹேலோஜனில் தான் இருக்குது. எதுவுமே எல்இடியில் நம்ம வரல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் க்ளஷர் வந்து ரொம்ப காம்பேக்டாக குட்டியாக கிறிஸ்பியாக பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது, சிம்பிளாக இருக்குது. இதில் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் காமிக்கலாம்னா இதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக நீங்கள் வண்டி ஆன் பண்ணால் ட்ரிப் மீட்டர் ஆன் ஆயிரும். அண்ட் தென் எவ்வளோ ரேஞ்ச் நமக்கு இருக்க, எந்த மோடில் என்ன ரேஞ்ச் கிடைக்குன்றதுமே நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். அண்ட் தென் ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஓடோமீட்டர் ரீடிங், டோட்டல் ரீடிங்ஸ் பார்த்துக்கலாம். அது போக இண்டிகேட்டர்ஸ், பேட்டரி லோ இண்டிகேட்டர், லெஃப்ட் ரைட்டு இண்டிகேட்டர்ஸ், ஹெட்லைட் ஹை லோ இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இதான் ரொம்ப சிம்பிளான இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இது. ஸோ இப்போ இந்த நம்ம அங்கே வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஒரு 5-6 பேர் வந்துட்டு வண்டியை சுற்றி பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லி நம்மளை சரௌண்ட் பண்ணிட்டாங்க. அதனால நம்ம இங்கே தள்ளி வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க வண்டி சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னாங்க. ஸோ நார்மலாக பார்த்தாலே ஒரு அட்ராக்டிவாக இருக்குன்றது நமக்கு ஒரு இந்த பைக்கில் அந்த ஃபீல் ஈஸியாக அட்ராக்ட் ஆகாங்கன்றது தெரியுது. ஸோ இதில் கலர்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து நமக்கு இது வந்து க்ரீன், மில்ட்ரி க்ரீன் இருக்குது, சில்வர் இருக்குது, பிளாக் இருக்குது, அது போக சாக்லேட்னு ஒரு ப்ரௌன் கலர் இருக்குது. மொத்தம் 4 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அது போக இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வண்டி உங்களுக்கு வேணும், உங்களுக்கு பிடிச்ச கலரில் வேணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த கலரில் கஸ்டமைசபிள் உங்கள் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸாக நம்ம கலர் பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் என்ன கலர் கேட்குறீங்க, டியூவல் டோன்னாலும் பண்ணி கொடுக்கலாம், சிங்கிள் டோன்னாலும் பண்ணி கொடுக்கலாம், என்ன கலர்னாலும் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இதில் நம்மளோட கஸ்டமர்ஸ் மட்டும் நம்ம ஸ்பெஷலாக பண்ணி கொடுக்குறோம். ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வண்டியோட டெக்னிக்கல் டேட்டாங்க. இதில் இருக்கிற கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா 100 ஆம்ஸ் கண்ட்ரோலரு, ஹெவி கண்ட்ரோலரு. கண்ட்ரோலரோட ஆம்ஸே 100 ஆம்ஸ். எந்த ஈவிலையுமே இந்த அளவுக்கு கண்ட்ரோலர் கொடுக்க மாட்டாங்க. கண்ட்ரோலர் ஃபெயிலியர் ஆகுறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடையவே கிடையாது. 2 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துறோம் கண்ட்ரோலருக்கு. ஸோ நம்ம இதுக்கு ஐகேட் சர்டிஃபைட் வெஹிக்கிள் இது. இந்த ஐகேட் சர்டிஃபைட் வெஹிக்கிளுக்கு இந்த மோட்டார், இந்த கண்ட்ரோலரை வச்சுட்டு 1,95,000 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு ஃபால்ட்டுமே வரல. 1,95,000 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணும்போது எந்த ஒரு ஃபால்ட்டுமே வரல. ஸோ இட் இஸ் ஐகேட் அப்ரூவ்டு வெஹிக்கிள். பேட்டரி நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் 60 வோல்ட் 45 ஆம்ஸ் பேட்டரி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ப்ளூடூத் ஸ்மார்ட் பேட்டரி தான் யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் வாட்டர் ப்ரூஃப், 3 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துறோம். அது போக நம்மகிட்ட வாங்குற எந்த வண்டியாக இருந்தாலும் ஆஸ் யூஷுவல் 1 இயர் 4 சர்வீஸ் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துறோம். ஸோ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா ஈகோ, சிட்டி, ஸ்போர்ட்னு 3 ரைடிங் மோட்ஸ் இருக்குது. நம்ம ஈகோ மோட் ஃபஸ்ட் கியரில் வந்து நமக்கு 35 to 40 வரை ஸ்பீடு போகும். செகண்ட் மோட் சிட்டி மோடில் வந்து 65 போகும். ஸ்போர்ட்ஸ் மோடு தேர்ட் கியரில் வந்து உங்களுக்கு 80 கிலோமீட்டர் டாப் ஸ்பீட் போகும். ஸோ இதுதான் இந்த வெஹிக்கிளோட ரைடிங் மோட்ஸு. அது போக ரிவர்ஸ் கியர் ஆப்ஷனுமே இருக்குது. ரிவர்ஸ்லையும் வெஹிக்கிள் நம்ம போகிறதுக்கு ரிவர்ஸ் கியர் ஆப்ஷனுமே இருக்குது. ஆன்டி தெஃப்ட் அலாரம் இருக்குது. நீங்கள் ஆன்டி தெஃப்ட் லாக் பண்ணிக்கலாம், அன்லாக் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா யாரை தொட்டாலும் உங்களுக்கு அலாரம் அடிக்கும். அந்த மாதிரி மினிமலிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு இதில் வந்துடும். இன்னொன்று முக்கியமானதான் இப்போதைக்கு இதில் ஸ்பீக்கர்ஸ் கிடையாது. ஸ்பீக்கர்ஸ் வந்து R&Dயில் இருக்குது. நமக்கு இன்னும் 2 monthஸில் வந்து நமக்கு ஸ்பீக்கர் இதில் இப்போ எடுக்கிறவங்களுக்கு நம்ம 2 months கழிச்சு அட்டாச் பண்ணி கொடுத்துருவோம். தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும். நீங்கள் அதில் வெஹிக்கிள் சவுண்டு நம்ம இப்போ RX 135 சவுண்டு
இல்லை என்ன சவுண்டு ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் அந்த மாதிரி என்ன சவுண்ட்னாலுமே நம்ம அதில் என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும் அந்த சவுண்டை. நீங்கள் ட்ரைவ் பண்ணும்பொழுது உங்களுக்கு இன்டகிரேட் ஆகி ஆக்சிலேட்டர் ரைஸ் பண்ணும்போது சவுண்ட் ரைஸ் ஆகிற மாதிரி அந்த மாதிரி ப்ராப்பர் ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் ட்ரைவ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸுமே கிடைக்கிற மாதிரி ஃபீச்சர்ஸுமே நமக்கு ஃபியூச்சரில் அது கொடுக்கும். ஸோ வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒன்லி 95 kg தான். யாருனாலுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். நான் வந்து ஓவர் வெயிட் 91 kg இருக்கேன். ஸோ எனக்கு வந்து வண்டி பார்க்க சின்னதாக தெரியும். பட் நார்மல் ப்ராப்பராக வெயிட் உங்களுக்கு பிஎம்எஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற ஒரு 75 kg 80 kg இருக்கிறவங்களுக்கு வெஹிக்கிள் நல்லா சூட்டபுளாக இருக்கும், நல்லாவுமே இருக்கும். ஸோ இது வந்து 95 kg வெஹிக்கிளோட வெயிட்டு. சைட் ஸ்டாண்டு வித் சென்சாரோட வந்துடும் உங்களுக்கு. அது சென்டர் ஸ்டாண்ட் இருக்கு. அண்ட் தென் நீங்கள் ஸ்டாண்டு போட்டிருக்குமே ஒரு ஹேண்டிலுமே எக்ஸ்ட்ரா ஹேண்டிலுமே கொடுத்துருக்காங்க. ஈஸியாக நீங்கள் ஸ்டாண்டும் போட்டுக்கலாம். ஸோ மோஸ்ட்லி இது எல்லாமே மெட்டல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மர்காட்லேருந்து இந்த டேங்க்லேருந்து எல்லாமே மெட்டல் தான். இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜின் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஃபைபர் பார்ட் தான். இதுக்குள்ளே தான் பேட்டரி இருக்கும். பேட்டரி கம்பார்ட்மெண்ட் வந்து மெட்டலில் தான் இருக்கும். இது ஒன்றும் இன்ஜின் செட்டப் கிடையாது, ஒன்லி பேட்டரி கம்பார்ட்மெண்ட். பார்க்குறக்கு இன்ஜின் மாதிரி இருக்கணும், நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கணுன்றக்காண்டி இந்த இதில் இருக்குது. இது வந்து சார்ஜிங் சாக்கெட். நம்ம இங்கே சார்ஜ் நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வெஹிக்கிள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னா மதுரை ஆஸ்கார் மோட்டார்ஸ் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு தேவைப்பட்டால் புக் பண்ணுங்கள். டெலிவரி இமீடியட்டாக கொடுத்துடலாம். முக்கியமாக இதோட ரேட்டுங்க. இது வந்து இட் இஸ் ஆர்டிஓ அப்ரூவ்டு வெஹிக்கிள். தமிழ்நாடு ஸ்டேட் அப்ரூவல் டீசர் எல்லாமே இருக்குது. நாளைக்கே நம்ம ஆர்டிஓ பண்ணி இன்றைக்கே ஆர்டிஓ பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா. என்டையர் தமிழ்நாடு நம்ம ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்றோம். இந்த மாடலுக்கு மட்டும் ஷிப்பிங் காஸ்ட்டு ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்றோம். மதுரையில் டெம்பரவரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்தந்த ஊரில் ஆர்டிஓ பண்ணிக்கலாம். முடிஞ்சாலும் டைரக்ட் ஆர்டிஓ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். நம்ம பிரான்ச்சஸ் இருந்துச்சுன்னா நம்ம அங்கே டைரக்ட் ஆர்டிஓ பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நம்ம டெம்பரவரி ரிஜிஸ்ட்ரேஷன் மதுரையில் நம்ம ஹெட் ஆஃபீஸில் பண்ணிவிட்டு உங்கள் லொக்கேஷனில் பண்ணிக்கலாம். என்டையர் தமிழ்நாடுமே இந்த வெஹிக்கிளுக்கு வந்து ஷிப்பிங் வந்து ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்றோம். இன்னொன்று முக்கியமாக சொல்லி நமக்கு அந்த யூடியூப் இன்கம்காண்டி நம்ம அந்த வீடியோ பண்ணுறதே கிடையாது. நம்ம ஆஸ்கார் மோட்டார் எலக்ட்ரிக் 2 வீலர் நம்ம அசம்பிளிங் பண்ணுறோம் அண்ட் ரீட்டைல் பண்ணுறோம். 2 தான் நம்மளோட மெயின் பிஸ்னஸ். இந்த யூடியூப் மூலமாக உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்டோட டீட்டெயில் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ப்ராடக்ட் டீட்டெயில் கொண்டு போய் சேர்க்கறது தான் நமக்கு தேவை. அதனால அந்த கமெண்ட்ல அன்னெசரியாக நீங்கள் கழுவி ஊற்றாதீங்க. அது எங்களுக்கு அந்த மாதிரி விளம்பரமும் நமக்கு தேவையில்லை. அதில் நமக்கு பணமும் வரப்போகிறது இல்லை. அதான் முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ இதோட ப்ரைஸிங் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1,25,000 rupees வருது ஆன் ரோட் காஸ்ட்டு. நம்ம லான்ச்சிங் ஆஃபராக அக்டோபர் 10 வரைக்கும் நம்ம வந்து 99,999 ஆன் ரோடு கொடுக்குறோம். 5 வருஷம் இன்சூரன்ஸு, ஆர்டிஓ, நம்பர் பிளேட்டு எல்லாமே சேர்த்து 99,999 ஆன் ரோட் காஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். அக்டோபர் 10 வரைக்கும் நம்ம கொடுக்குறோம். பிரிகேடரை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோங்க. ஸோ நமக்கு இந்த வெஹிக்கிளை ரிவ்யூ பண்ணுறதுக்கு கொடுத்தவங்க வந்து பிஎம்ஆர். தேங்க்யூ பிஎம்ஆர் அண்ட் டீம் ஃபார் திஸ் கிவிங் அஸ் திஸ் வெஹிக்கிள் ஃபார் ரிவ்யூ பண்ணிட்டோம். நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு. டீட்டெயில் ரிவ்யூ நம்ம என்ன பண்ணல, ஏன்னா ஆர்டிஓ பண்ணாமல் நம்ம டீட்டெயிலாக ரோட்டில் ட்ரைவ் பண்ண முடியுன்றனால பண்ணலை. ஆல்மோஸ்ட் நம்ம வெஹிக்கிளை பற்றி எல்லாமே கவர் பண்ணிட்டோம். வண்டி சூப்பராக இருக்குது. ஆஸ் யூஷுவல் தான் நம்ம ஆஸ்கார் மோட்டார்ஸ் தான் நம்ம தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் எடுத்துருக்கோம் இந்த வண்டிக்கு. என்டையர் தமிழ்நாடுமே நமக்கு உங்களுக்கு சப்ளை பண்ணி கொடுக்கலாம். டீலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டியும் அவைலபிளாக இருக்குது. சப் டீலர்ஷிப் அவைலபிளாக இருக்குது. ஃப்ரான்ச்சைஸும் அவைலபிளாக இருக்குது. நீ எங்கேனாலும் தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னாலும் சொல்லி நம்ம ஆந்திரா கொடுக்குறோம், கர்நாடகா கொடுக்குறோம், கேரளாவும் கொடுக்குறோம். ஆந்திராவில் நம்ம 3 டீலர்ஷிப் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம். கேரளா பேசிக்கிட்டு இருக்கோம். சூன் வி வில் ஸ்டார்ட் இன் கேரளா ஆல்சோ. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. பை.